எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய அபிஷேகா அவர்கள் ஒரு ஆண் குரல்ல பாடின பாட்டு தான் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அது என்ன பாட்டு? அந்த பாட்டை கேட்ட உடனே ஏஆர் ரகுமான், சித்ரா அவர்கள், ஜானகி அவர்கள் என்ன சொன்னாங்க? அதாவது உண்மையை சொல்ல போனால் மொத்த சமூக வலைத்தளங்களுமே அதிர்ந்து போயிருக்குது. என்ன நடந்துச்சு, எல்லாரும் சொல்ற கருத்துக்கள் என்ன, மக்கள் என்ன சொல்றாங்க, இப்படி பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது நாம் அனைவரும் தெரிந்த விஷயம்னே. இரண்டு விஷயம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷனுங்கிறது மிக பெருமளவுக்கு பயங்கரமாக சூடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்குது. இந்த ஒரு சூட்டில் அனைத்து விஷயங்களுமே நம்முடைய தமிழகத்தில் இப்போ பெருசாக பேசப்படுறது இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் இரண்டாவது ஒரு விஷயம் இப்படிப்பட்ட ஒரு சூட்டிலையும் பயங்கரமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஜீ தமிழுடைய சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் வந்து சரிகமப்பா வந்து மிக பெரும் அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இப்படிலாம் இருக்கிறப்ப இந்த வெற்றிக்கு யார் காரணம் அப்படிங்கிறத ஜீ என்ன சொல்லியிருக்காங்க, ஜீ டிவி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் எலெக்ஷன் இருக்குது, ஒரு பக்கம் தளபதி விஜயுடைய அலை வந்து தமிழகம் முழுக்கவே எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு டைமில் மொத்த ஷோவுமே எங்களுடைய ஜீ தமிழ் ஷோ மட்டும் கிடையாது, அனைத்து டிவியில் இருக்கிற அனைத்து டிவி சேனல்ஸ், அது விஜய் டிவி ஆகட்டும் இல்லை மற்ற சேனல் ஆகட்டும், எல்லாத்துடைய ஷோக்களுடைய டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது மிக பெரும் அளவுக்கு குறைஞ்சிருக்குது. நியூஸ் சேனல் இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட தளபதி விஜயை பற்றி பேசுகிற சேனல்களுக்கு மட்டும்தான் இப்போ டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு டைமில் எங்களுடைய சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் இதுவரை காணாத, வரலாறு காணாத ஒரு டிஆர்பி ரேட்டிங்கை வந்து எங்களுக்கு அடைஞ்சிருக்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய அபிஷேகா மட்டும்தான். அது எப்படி தெரியல, ஏன்னு தெரியல, அபிஷேகா அவர்கள் மைக்கை பிடித்து பாட ஆரம்பித்த உடனே டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது. அபிஷேகா மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் எங்களுக்கு ஒவ்வொரு சீசனில் வந்துட்டா கூட போதும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சிங்கிங் ப்ரோக்ராமை விடவும் எங்களுடைய சரிகமப்பா ஷோ வந்து மிக பெரும் அளவுக்கு வெற்றி அடையும் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஒரு விஷயம் ரொம்பவே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. நம்முடைய அபிஷேகாவுடைய திறமையும் நம்முடைய அபிஷேகாவுடைய பாட்டை நம்முடைய தமிழக மக்கள் எந்த அளவுக்கு ரசித்து உள்வாங்கி ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நம்முடைய அபிஷேகாவை பற்றி பேசாதவங்க யாருமே கிடையாது. அது ஏஆர் ரகுமான் முதற்கொண்டு, சித்ராமா முதற்கொண்டு, ஜானகி அம்மா முதற்கொண்டு எல்லாருமே பேசிட்டாங்க. எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொண்ணு வந்து தெய்வ சக்தி பொருந்திய ஒரே பொண்ணு, கண்டிப்பாக தெய்வ சக்தி பொருந்திய ஒரு பொண்ணால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு பாட்டை பாட முடியும். இந்த பொண்ணோட பாட்டை கேட்டு நாங்களாம் அதிர்ந்து போயிட்டோம். நாங்கள் எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த பொண்ணு அனைத்து லெஜண்டுகளையும் தூக்கி சாப்பிட போகுது பாருங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அவர்கள் பெண் குரலில் தான் ரொம்பவே சூப்பராக பாடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அதை உடைக்கிற மாதிரி இப்போ அபிஷேகா அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. ஆண் குரலில் பாடியிருக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் யார் பாடுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் அந்த ஒரு பாட்டை வெறும் காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்டால் ஒரு ஆண் கம்பீரமான ஆண் பாடுறதா தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு குரலில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. எல்லாருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு மொத்த சோசியல் மீடியாக்களுமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஆண் தான், ஒரு கம்பீரமான ஆண் தான் பாடுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அந்த பாப்பா பாடியிருக்கிறாங்க. நான் ஹெட்ஃபோன் போட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆண் தான் பாடுறாங்க அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ ஒரு திறமை படைத்த இந்த பாப்பா கண்டிப்பாக எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையுமே தன்னுடைய பாட்டின் மூலமாக கண்டிப்பாக முன்னேற்றுவாங்கிறதுல தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களும் அபிஷேகா அவர்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.